ஏரியில் விழுந்த செல்போனை எடுக்க சென்ற டெலிவரி ஊழியர் உயிரிழப்பு. ஏரியில் விழுந்த செல்போனை எடுக்க சென்ற உணவு டெலிவரி ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வேளச்சேரி அடுத்த பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் 4வது பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான சாய்ராம். இவர் தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வந்தார். இவரது தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாய், தங்கை, தம்பி ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் இரவு இவர் தனது நண்பரான LIC நகரை சேர்ந்த 25 வயதான நவீன்குமாருடன் சேர்ந்து நாராயணபுரம் ஏரியில் உள்ள மழைநீர் வடிகால் வாய் மேல் உட்கார்ந்து மது அருந்தினர். அப்போது சாய்ராமின் செல்போன் ஏரியில் விழுந்தது. இந்த செல்போன் சாய்ராமின் காதலி அவருக்கு பரிசாக வழங்கியதாம். அதனால் அந்த செல்போனை ஏரியிலிருந்து மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாய்ராம் ஏரியில் இறங்கி தேடி உள்ளார். அப்போது திடீரென ஏரியில் மூழ்கி மாயமானார். கரையில் நின்றிருந்த அவரது நண்பர் நவீன்குமார் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து பள்ளிக்கரணை காவல் நிலைய போலீசார் மற்றும் மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு நேற்று காலை வந்தனர். இதையடுத்து மூழ்கிய சாய்ராமின் உடலை நேற்று காலை முதல் ஏரியில் தேடினர். ஆனால் உடல் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மழைநீர் வடிகாயினுள் சென்று சிக்கியிருக்கலாம் என தெரிய வந்தது. கால்வாயின் ஒரு பகுதியில் ஏரி நீர் கால்வாயில் நுழையாதவாறு தடுப்பு ஏற்படுத்தினர். மறுபுறத்தில் 4 ராட்சத மோட்டார் மூலம் கால்வாயில் உள்ள தண்ணீரை தொடர்ந்து இறைத்தனர். இந்த நிலையில் விடியற் காலை 4 மணியளவில் வடிகால்வாயினுள் இருந்த சாய்ராம் உடல் மறுபக்கம் மிதந்து வந்தது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டனர். உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது நண்பர் நவீன்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.